அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பஞ்சமி இரவு 12 மணிக்குள் இந்த 2 வார்த்தையை சொல்லி பாருங்கள், உங்கள் தலையெழுத்தையே அது மாற்றிவிடும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு வராகி அன்னையை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க வராகி அன்னையினுடைய திருநாமத்தை உச்சரிக்கும் முறை. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் வராகி அன்னையினுடைய திருநாமத்தை உச்சரிக்க போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா திருநாமத்தை உச்சரிப்பதற்கு முன்பாக இன்னொரு முறை நீங்க குளிச்சிருங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. முதல் முக்கியமான விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து மகளிர் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக எந்த நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை உச்சரிக்கணும்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே வராகி அன்னையை நிசி தேவதைன்னு சொல்லுவோம். அதாவது இரவு நேர தேவதை. இரவு நேரம் செல்ல செல்லதான் வராகி அன்னையினுடைய பராக்கிரமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ இன்றைய தினம் மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க உச்சரிக்கலாம். உங்களுடைய எத்தனை விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும்னாலும் சரி, நல்ல மனமுருகி வராகி அன்னையை நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம், அல்லது நின்னுட்டே கூட இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அமைதியா நீங்க உட்கார்ந்ததற்கு பிறகு அன்னை வராகியை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அவை அனைத்தும் நிறைவேறணும்னு நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. தீர்க்கவே முடியாத இக்கட்டான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க கூட அந்த பிரச்சனை தீரணும்னு நல்லா நீங்க மனமுருகி ஒரு 2 நிமிஷம் வராகி அன்னை கிட்ட பிரார்த்தனையை ஃபர்ஸ்ட் செய்யணும். இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும், அதற்கு வராகி அன்னை உடனே அனுகிரகம் செய்யணும்னு நல்லா நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்துல இருந்தே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த நாம ஜபத்தை சொல்ல போறவங்களுக்கு வராகி அம்மனுடைய போட்டோ, விக்கிரகம் இருக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. மனதார வராகி அன்னையை நினைத்து இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை உச்சரித்தாலே போதும், முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் அன்னையினுடைய திருப்பெயர்ல மிக மிக சக்தி வாய்ந்த சூட்சமம் மிக்க ஒரு பீஜாட்சரம் இருக்குங்க. பொதுவாகவே பீஜ மந்திரங்கள் அளவில் மிகவும் சிறியதாக இருக்கும், ஆனால் அதனுடைய பலன்களோ மிக மிக பெரியது. ஒரு விதையின் அளவு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை வளமான மண்ணுல நம்ம விதைச்சு தேவையான அளவிற்கு தண்ணீரும் சூரிய ஒளியும் கொடுக்கும் போது அந்த விதை விருட்சமாக, மரமாக மாறும். அதே போலதாங்க இந்த பீஜ மந்திரங்கள் ஒருநிலைப்பட்ட மனதுடன் மனதார முழு பக்தியுடன் நாம் ஜபிக்கும் போது அதனுடைய பிரம்மாண்ட பலன்களை நம்மால் பெற முடியும். சரி வாங்க, நாம் உச்சரிக்க வேண்டிய பீஜாட்சரம் கலந்த அன்னை வராகியின் திருநாமத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. லோம் வாராகி, லோம் வாராகி, லோம் வாராகி. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். இந்த திருநாமத்துல நம்ம ஓங்காரம், அதாவது ஓம்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. வெறும் லோம் வாராகி அப்படின்ற இந்த திருநாமத்தை மட்டும் ஜபித்தாலே போதும். இந்த லூம் அப்படின்றது தாங்க வராகி அன்னைக்கு மிக மிக பிடித்தமான அபரிமிதமான சக்திகளை தரக்கூடிய பீஜாட்சரம். 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு இந்த திருநாமத்தை நம்ம ஜபம் செய்யணும். வாய் விட்டும் சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்லாதீங்க. பொறுமையா ரிலாக்ஸ்டா அன்னையை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை 15 நிமிடங்கள் சொன்னாலே போதும், முழுமையான பலன்களை பெற முடியும். 15 நிமிடங்கள் இந்த திருநாமத்தை சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் அன்னை வாராகியிடம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும், உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அவை அனைத்தும் நிறைவேறணும்னு நல்ல பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த திருநாம ஜப முறை. ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு இந்த லூம் வாராகி அப்படின்ற திருநாமத்தை உச்சரிப்பது பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கொடுக்கும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நம்ம சேனல்ல
சேனல்ல நிறைய தெய்வீக தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல சில பேர் பூஜைகள் செய்ய முடியாதவங்க, மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் சொல்ல முடியாதவர்களுக்காக எளிமையான சக்தி மிக்க தாந்திரிக பொருட்கள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதனால தாங்க கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இது சாதாரண ஃபேன்சி ஸ்டோர், நம்ம ஸ்டேஷனரி கடைகள்ல கிடைக்கக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் கிடையாதுங்க. இயற்கையான கிறிஸ்டல் வகையை சார்ந்தது. வாழ்க்கையின் அனைத்து விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்களை வைத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பிரேஸ்லெட்ஸை கொடுக்கிறோம். தற்போதைக்கு 5 விதமான பிரேஸ்லெட்ஸை நம்ம ரெடி பண்ணி இருக்கோம். அதுல 2 வகையை இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனல்ல அதிகமாக அப்லோட் பண்ணக்கூடியது பணம் வசியம் தொடர்பான பதிவுகள். அதனால தாங்க பணத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய மணி மேக்னெட் பிரேஸ்லெட்டை பார்க்க போறோம். பணவசிய பிரேஸ்லெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இதுல 6 வகையான கிறிஸ்டல் வகை ஸ்டோன்ஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கிறோம். அமெத்திஸ்ட், டைகரை, கிரீன் அவென்ச்சுரின், பைரைட், கிளியர் குவார்ட்ஸ் மற்றும் சிட்ரைன். இந்த 6 வகையான கிறிஸ்டல்ஸை இந்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட்ல நம்ம சேர்ப்பதற்கான காரணம், முதல் விஷயம், எதிர்பாராத வழிகளில் கூட பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதுல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நிலையான நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் இவை அனைத்தும் கட்டுப்பட்டு வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும். நம்முடைய கையில் எப்பவும் பணம் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா பிசினஸ் பண்ணணும்ன்ற ஐடியா இருக்கும், ஆனால் என்ன பிசினஸ் செய்யறதுனே தெரியாது. சோ இந்த மணி மேக்னெட்டை நம்ம கையில அணியும் போது பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய பிசினஸ் ஐடியாஸ் நமக்கு தோன்றும். நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து பிரேஸ்லெட்ஸுமே தோஷம் இல்லாதது. சோ டெய்லியுமே நம்ம கையில வேர் பண்ணணும், அணியணும். அப்பதாங்க அதற்கான பலன்கள் கிடைக்கும். எலாஸ்டிக் டைப்ல இருக்கிறதுனால எல்லாருடைய கைகளுக்குமே நல்ல அட்ஜஸ்டபிள் டைப்பாக இருக்கும். தூங்கும் நேரம், குளிக்கும் நேரத்துல மட்டும் இதை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே இதை அணிந்து கொள்ளணும். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே எல்லா விதமான பிரேஸ்லெட்ஸையும் நம்ம அணியலாம். மந்திரம் சொல்ல முடியாதவங்க, பூஜைகள் செய்ய முடியாதவங்க ஜஸ்ட் இந்த பிரேஸ்லெட்டை நீங்க அணிந்தாலே போதும், அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இரண்டாவதாக நம்ம பார்க்க போவது அப்படைட். நாம் நினைத்த காரியத்தை உடனடியாக நடத்தி காட்டக்கூடிய பிரேஸ்லெட் இது. நல்ல ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டல் வகை. ஒவ்வொரு பிரேஸ்லெட்ஸ்க்குமே அதனுடைய பலன்களையும் இங்கிலீஷ்ல ஒரு சின்ன கார்ட்ல நம்ம டைப் பண்ணி கொடுத்துடுறோம். இந்த அப்படைட் பிரேஸ்லெட்டை வேர் பண்றவங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ, எது தேவையோ அது கிடைச்சிட்டத போல அடிக்கடி நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தாலே போதும், உங்களுடைய அந்த நினைவுகள் நிஜமாக மாறும். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த அப்படைட்டுக்கு உண்டு. சோ இந்த பிரேஸ்லெட்ஸை போடுறவங்க நீங்க ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ண உங்களுக்கு எது தேவையோ அது கிடைச்சிட்ட மாதிரி நீங்க கற்பனையில இருக்க அந்த கற்பனை நிஜமாக மாறும். வாழ்க்கையில நிறைய லட்சியங்கள் இருக்கிறவங்க, சில முக்கியமான விஷயங்களை அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த அப்படைட் பிரேஸ்லெட்டை நீங்க அணிஞ்சு பாருங்க. மேஜிக் போல உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த பிரேஸ்லெட்ஸை அணியலாம். அனைத்து பிரேஸ்லெட்ஸ்க்குமே தோஷம் இல்லாத தன்மை உண்டு. சோ தூங்கும் நேரம், குளிக்கும் நேரத்துல மட்டும் நம்ம எடுத்து வச்சாலே போதும், மற்ற நேரம் முழுவதும் இதை அணியணும். அப்பதாங்க அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதையெல்லாம் தாண்டி வராகி அம்மன் கிட்ட வச்சு நம்ம பூஜை செஞ்சு கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இப்ப நம்ம பார்த்த மணி மேக்னெட் மற்றும் அப்படைட் பிரேஸ்லெட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.